நிறைய பேருக்கு பிள்ளைகளால நிம்மதி இல்லைங்க. ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா சின்ன வயசுலயே போதைக்கு அடிமையாயிருந்தாங்க. ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, என் பிள்ளையால நிம்மதி இல்ல, அவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்றாங்கம்மா. அந்த தாய் எவ்வளவு வேதனையோட சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இந்த வேதனை மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை படைச்ச கடவுளுக்கே அந்த வேதனை இருக்கு. கடவுள் சூரியன் சந்திரன் எல்லாம் படைச்சு அதனால சந்தோஷப்பட்டாரு. ஆனா மனுஷரை படைச்சதுக்காக ரொம்ப வேதனைப்பட்டாருங்க. இந்த மனுஷரை படைச்சது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னாருங்க. அதனால உங்க கஷ்டமெல்லாம் அவருக்கு புரியுமா? பிள்ளைகளால நீங்க வடிக்க கண்ணீருக்கு ஒரு முடிவு வருங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியலேனே நிறைய தாய் தகப்பங்க அழுதுகிட்டு இருக்கீங்க. வரம் பார்த்து பார்த்து நீங்களும் ஓஞ்சி போயிட்டீங்க. இந்த காரியத்தை கடவுள்கிட்ட ஒப்படைங்க. அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் நல்லது செய்வாருன்னு நீங்க நம்பிக்கையா இருங்க. காரியத்தை அவரே வாக்கிய பண்ணுவாருங்க. மனுஷன் தனியா இருக்குது நல்லது இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காருங்க. நிறைஞ்ச மனசோட பாட்டி சொல்றேன், இந்த வருஷம் உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும். சீக்கிரமா நீங்க உங்க பேரன் பேச்சியில கொஞ்சுவீங்க.